Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆடி முதல் வெள்ளியையொட்டி கோவையில் உள்ள தண்டுமாரியம்மன் திருக்கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆடி மாதத்தை பொறுத்தளவில் பெண்களுக்கு மிகவும் ஒரு உகந்த மாதமாக இருந்து வருகிறது. குறிப்பாக அம்மனை வழிபடுவதற்காக பெண்கள் மிக ஆர்வமுடன் அம்மன் கோவில்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்து சமய வழிபாட்டில் சக்தியை பல்வேறு வடிவங்களில் அருள்பாவிக்கின்ற சக்தி தெய்வத்தை மாரியம்மன், காமாட்சி, மீனாட்சி, அபிராமி என பல்வேறு வடிவங்களில் அருள்பாவிக்கின்ற சக்தியை பெண்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கிய மாதமாக ஆடி மாதம் இருந்து வருகிறது. அதில் குறிப்பாக இன்று ஆடி மாதத்தின் முதல் வெள்ளியாக இருப்பதால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தினமாக பார்க்கப்படுவதால் ஒவ்வொரு அம்மன் கோவில்களிலும் அம்மனை சிறப்பாக அலங்காரம் செய்து மக்கள் வழிபடுவதற்கு ஏற்ப பிரத்யேக பூஜைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவிலிலும் காலையில் இருந்தே பெண்கள் அம்மனை வழிபடுவதற்காக வரிசை கட்டி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பக்தி பரவசத்துடன் இங்கு நெய் விளக்கு ஏற்றுவதாகட்டும், அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றுவதாகட்டும், மாலைகள், பூ மாலைகள் என அம்மனுக்கு சாட்டுவதற்காக வாங்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பெண்கள் தங்கள் கைகளில் ஏந்தியவாறு கோவிலுக்குள் படையெடுத்துட்டு வராங்க. இந்த மாதத்தில் அம்மனை வழிபடுவதற்கு முக்கியமாக பார்க்கப்படும் பல்வேறு காரணங்களாக குடும்பத்தில் நல்ல வளம் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் பெருக வேண்டும், செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாக வேண்டும் என்றும், திருமணமான பெண்களுக்கு அவர்களுடைய கனவின் ஆயுட்காலம் நீட்டிக்க சிறப்பு வழிபாடு மேற்கொள்வார்கள். குழந்தை பேறு இல்லாத பெண்கள் குழந்தை பேறு வேண்டி விரதம் இருந்து அம்மனை வழிபடுவார்கள். இது போன்ற காலகட்டங்களில் ஆடி வெள்ளி தினத்தன்று இது போன்ற விரதம் இருந்து வழிபடும் போது தங்களது வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. அந்த வகையில் பெண்கள் பக்தி பரவசத்துடன் தற்சமயம் இந்த கோயில்களில் வரிசையாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இது தென்மேற்கு பருவமழை காலம் என்பதால் நல்ல மழைப்பொழிவு இருந்து விவசாயம் செழித்து விளைச்சல் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு சமய வழிபாடும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆடி மாதத்தை அம்மன் கோவில்களில் மிக பிரத்யேகமாக பெண்கள் வழிபடுவதற்கு காரணமாக அமைந்தது காலமாக. அந்த வகையில் இந்த நவீன உலகத்திலையும் பெண்கள் எப்பொழுதுமே அம்மன் வழிபாடு என்பது சிறப்பாக மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கோவையில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பெண்களும் இந்த ஆடி வெள்ளியை மிக பிரத்யேகமாக பக்தி பரவசத்துடன் வழிபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.